அவங்களுடைய பாதுகைகளுக்கு நம்மளுடைய கைகளாலே விஷயம் பண்ண அந்த பாதையை நமக்கு ஞாபகம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஆனந்தபூர்வமாக சந்தோஷபூர்வமாக நன்றிபூர்வமாக நம்ம இந்த பாதுகா விஷயம் கலந்துக்கலாம். இதோடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு எல்லா விதத்திலையும் தராங்க, அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தர்றாங்க. உங்களுக்கு நடந்த அனுபவங்கள் ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? யாராவது உங்களுக்கு கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி இருக்குது, போன அப்புறம் ஏதாவது நடக்குதா, ஒரு செய்தி நடக்குதா, யாராவது சொல்றீங்களா? கல்யாண வருஷத்தில் கலந்துருக்கிறவங்களுடைய அனுபவத்தை யாராவது பகிர்ந்துக்கிறீங்களா? இல்லை வீட்டில் போனோம் அந்த நேரத்தில் யார் சொல்றீங்க? அதுக்கப்புறமா போகும்போது போன் பண்ண அக்கா வந்து எனக்கு ரொம்ப புதுப்பாட்டு என்னால் பண்ண முடியாது சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன் காசுலாம் கட்டியாச்சு, அதெல்லாம் பகவான் அந்த சாயந்தரம் கரெக்டாக பதமாக ஆச்சு. எனக்கு இத்தனை வருஷம் நான் பகவான் அம்மா பகவான் கல்யாணத்துக்கு போயிருக்கேன். இந்த வாட்டி போன மாதிரி எனக்கு அனுபவம் கிடைச்சதே இல்லை. அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் இருந்ததுனால பேக்கெல்லாம் கொடுத்து நான் கவுண்டெல்லாம் போனேன் செஞ்சேன். வீட்டுக்கு வந்த பிறகு இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீயாக உடம்பு இருக்கு, எல்லாம் அனுபவிச்ச மாதிரி இருக்கேன். நன்றி அப்பா போடுவாங்க. அம்மா பகவான், தேங்க்யூ அம்மா பகவான். பஸ்ஸில் போகும்போதே ஒரே சந்தோஷம், ஒரே ஆனந்தம் தான். அப்புறம் வீட்டுக்கு போய் ஒரே தூக்கம்தான். இப்போ போய் 11 மணிக்குள்ள எல்லாம் வேலை முடிச்சுட்டு குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு போய் பண்ணிட்டு சாப்பிட்டு திருப்பி படுத்துட்டேன். அடுத்தவன் ஒரு தூக்கத்தில் ஒரு கனவு வந்தது. எல்லாம் ஒரு கனவு. இப்போ கோயிலிருந்து நம்ம போகிறோம், பஸ்ஸுக்கு இறங்கி அரசுபுரம் ஏரியாக்குள்ளே போகிறோம். என் கூட வந்த அம்மாவுக்கு ரொம்ப அவசரம்ட்டாங்க. இதனால அந்த எங்கே ஒரு பங்களாக்குள்ளே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறோம். அந்த பங்களா மாதிரி பில்டிங்கு, பெரிய பில்டிங்கு அரசுபுரத்துக்குள்ள. அப்புறம் போகிறோம், பின்னாடி போகிறோம், ஒரே தோட்டமாக இருக்குது. என்னென்ன பழம் இருக்கோ அத்தனை பழ வகைகள், அத்தனை காய் வகைகள் அவ்வளோ இருக்குது. அந்த அம்மா அவசரம் கழிச்சு சரியா பக்கம் காட்டுக்குள்ளே போகிறீங்கன்னு போகிறேன்னு சொல்லி அந்த அம்மா போயிட்டு அப்புறம் தண்ணி வாய்க்கால் மாதிரி போயிட்டு இருக்குது. பம்ப் செட்டில் போகுது தண்ணி. நாங்கள் பார்த்தா இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது செடி. மாம்பழம் எடுத்த சோடு இருக்குது, இவ்வளோ செடி. இந்த தக்காளி செடி மாதிரி இருக்குது. பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்கு. ஆனால் சாப்பிட பயிரில்லை, பசியாகல. ஆனால் பார்த்து பிடிக்கிட்டு போகலாம் இருக்குது. அப்புறம் போனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இந்த லாரி பார்த்தீங்கன்னா டிப்பர் லாரி, வெங்காயம் காய்கறிலாம் கொடுப்போம். அந்த லாரியில் பார்த்தா வெங்காயம் போட்டு வைக்கிறாங்க. ஒரு கிலோ 50 ரூபா சொல்கிறாங்க. சரியா 1 கிலோ வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா மாம்பழம் 50 ரூபா சொன்னாங்க. 1 கிலோ மாம்பழம் வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா கத்தரிக்கை கிழங்கு அதுவும் விற்கிறாங்க, அதுவும் கம்மி விலை தான். இந்த 3 வாங்கிட்டேன். அப்புறம் அதுக்கு மேலே என்கிட்ட காசு கிடையாது, பஸ் கடவை தான் காசு கிடைச்சிட்டு அப்படியே போகிறோம் போயிட்டே இருக்கிறோம். வழியே இருக்க மாட்டி எங்கே கூட நான் 10-20 பேர் சேர்ந்துட்டாங்க. போயிட்டு வந்துட்டே இருக்கிறோம். செருவுக்கு சகதி இருக்குது. வர்றப்ப அந்த வழியில் வந்தால் அது ஒரு கட்சிக்காரன் வீடாமல் அங்கே வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த பங்களாலேருந்து நாங்கள் வெளியிலேருந்து உள்ளே வந்தாக்கா உள்ளே பெரிய இங்கே மீட்டிங் வர மாதிரி இல்லை, அங்கே கோயில் தான் அங்கே அப்படி காட்டுறாரு. அங்கே போனால் அவ்வளோ கூட்டமாக இருக்குது, வெளியில் விட மாட்டேங்கிறாங்க. அதில் போனால் விட மாட்டேங்கிறாங்களே. சரி, அடுத்த அதுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ளே நம்ம அந்த வழியாக போகலான்னா எல்லாமே பங்களா ஏரியா தான். ஆனால்
இவங்களும் பங்களாவில் இருக்கிறாங்க, ஏசியில் இருக்காங்க. அவங்க பேசிட்டாங்க நாங்கள் ஏசியில் இருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே போனால் ஒரு தனி தொட்டி மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே என்னென்னமோ அந்த வெளிநாட்டு பழங்களை போட்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் சமைக்கிறதுக்கு எடுத்து போது சாப்பிடவும் செய்கிறாங்க. எங்களுக்கு ஒவ்வொன்று கொடுக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா எங்களோட அவ்வளோதான், எங்களை தீர்த்துருவாங்க. எங்களால் கொடுத்தாக்கா நாங்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த அம்மா, வேலைக்காரம்மா. இதை பார்த்தா எவ்வளோ பழங்க, அதை பார்த்தா தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ விதவிதமான பழங்க, அதை நம்ம கண்ணுலேயே பார்த்ததே இல்லை. அந்த லோகத்தை காட்டுறது போல இருக்கு எனக்கு. அப்படியே பார்த்துட்டு சரி நம்ம அந்த அந்த கட்டுக்குள்ளே பூந்து போகலாம் இருப்பாரா, ஒரு வெளியே விட மாட்டேன். அங்கே ஒரு பெரியவர் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. சரி எப்படியே போனோம்னா நான் ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அதுலேருந்து வர்றாங்க, நாங்களும் போகிறோம், போயிட்டே இருக்கிறோம், வழியே வரமாட்டேங்குது. அதுலேருந்து என்ன எனக்கு ஒரு கதை கற்றுக் கொடுத்தாருன்னா, நம்ம மாயில நல்லா மாட்டிட்டு இருக்கோம், அதுலேருந்து வெளியே வர முடிய மாட்டேங்குது. இதுதான் மாயில நீங்கள் சிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாமே இருக்கு. நம்ம வந்து இந்த சிற்றின்பத்துக்காக இத்தினோண்டுக்காக நம்ம வாழ்ந்ததா பகவான் சொல்லுவார். மேலே போனால் 3 நிமிஷம் தான் இத்தரோன்னு படுறோம், இதில் மாட்டிக்கிறோம். அந்த மாதிரி எனக்கு தெரிய அதுதான் எனக்கு கிடைச்சது. மற்றபடி என்ன எனக்கு புரிஞ்சுக்க முடியல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் தனித்தனியாக சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு மாயை, இது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமான இடம் அந்த கடவுளுடைய லோகத்துக்கு. அதுக்கு போகிறதுக்கு நமக்கு வழிகாட்டி கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் தான் எத்தனையுமே நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பகவான் அம்மா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த டேயை வந்து டே ஆஃப் ரிலேஷன்ஷிப் சொல்றாங்க. உறவு முறைக்கான ஒரு நாள் அப்படிங்கிறது. நம்ம வாழ்க்கையில உறவு முறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு எத்தனையோ உறவு முறை இருக்கு. அதுல நிறைய பேர்கிட்ட நமக்கு கசப்பான அனுபவங்கள் இருக்கு. நிறைய பேர் நம்ம ரொம்ப விரும்புகிறோம். ஆனால் விரும்புறது எல்லாமே என்ன ஆகுது, ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு அது நமக்கு ஆப்போசிட்டா ஆகுது. அந்த உறவுகள்ல அந்த அன்பு கிடைக்கிறதுக்கான அந்த நாளன்னைக்கு அம்மா பகவான் நமக்கு அந்த எல்லா உறவுகளையும் நம்ம யாருன்னு கேட்டால் நம்ம தனியாக சொல்ல முடியாது. ஒருத்தங்களோட பேர் சொல்ல முடியுமா? நம்ம இன்னாரோடைய மகன், இன்னாரோடைய மகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்களுடைய அக்கா, இவங்களுடைய தம்பி, இவங்களுடைய அண்ணா அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ஒரு உறவுமுறையை வச்சு தான் நம்மளையே சொல்ல முடியும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு எனக்குன்னு மட்டும் தனித்தனியாகவே பார்த்துட்டு இருக்கோம். அதை மாற்றி மற்றவங்களோடு சேர்ந்து ஒரு மனுஷன் மற்றவங்க இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. எல்லாருமே நமக்கு வேணும். கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு அவங்க இந்த உறவு முறையை ஏற்றுக்கிற அந்த ஒரு அனுகிரகத்தை அம்மா பகவான் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்காக தான் இந்த டே ஆஃப் ரிலேஷன்ஷிப் கொண்டாடுறாங்க. உலக மக்கள் அத்தனை பேருமே கொண்டாடுறாங்க. நமக்கு நேரத்தில் பார்த்தீங்கன்னா 11 நாள் விடாமல் அந்த கல்யாணோத்சவம் நடந்துகிட்டே இருந்தது. இன்னையோட நிறைய நாள் இன்னைக்கு தான் அம்மா பகவானுடைய ஒரிஜினலான அந்த கல்யாண டே. அன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஆலயத்திலேயே ஒரு பாதுகாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நன்றி தெரிவித்து நம்ம இங்கே பாதுகாபிஷேகம் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு பஜனை பண்ணி அம்மா பகவான் இந்த இடத்துக்கு அழைப்போம். அது மட்டும் இல்லாமல் பரிபூர்ணமான அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய முன்னோர்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி நம்ம வந்து அம்மா பகவான் கொடுக்குற அந்த உறவு முறையில் அந்த அன்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நிறைய நமக்கு தேவைன்னு சொல்லி அதுக்காக பிரார்த்தனை. Allah